2013 ஐபிஎல் ஃபைனல் எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே. இதில் டாஸ் வின் பண்ண எம்ஐ சூஸ் டு பேட் எடுத்திருந்தாங்க. சிஎஸ்கே பவுலிங் மோஹித் சர்மாட்ட கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பந்து ஒரு வார்ம் வெல்கம் பண்ணிருந்தாரு டி ஸ்மித் கிளாசிக்கான ஒரு பவுண்டரியோட. ஃபர்ஸ்ட் பால் கிளாசிக்காக நீ பவுண்டரி அடிச்சிருந்தாலும் அடுத்த 2 பால் டாட்டு வச்சு அவர் எல்பிடபிள்யூவில் வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்திருந்த தினேஷ் கார்த்திக் பவர் பிளேயின் காரணமாக எஜ்ஜில் ஒரு பவுண்டரி எடுத்து கொடுத்துருப்பாரு. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்ல எல்பி மேர்கல் ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறமா வந்த எம்ஐ கேப்டன் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டொக்கு வச்சிருந்தாரு. அடுத்த பந்து ஸ்லோயர் போட்டதுனால ஹிட்டுனா இதெல்லாம் நமக்கு தேவையான அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டோக் வச்சு ஸ்லோயர் பால்ல கேட்ச் ஆகி விக்கெட் ஆகி வெளியே இருந்தாரு. தினேஷ் கார்த்திக் போட்டி அம்பத்தி ராயுடும் எஜ்ஜில் ஒரு பவுண்டரி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா தினேஷ் கார்த்திக் நானும் எஜ்ஜில் ஒரு பவுண்டரி அடிக்கிறேன்னு சொல்லி எஜ் ஆகி ஒரு போல்ட் ஆகி வெளியே இருந்தார். 3 விக்கெட்டுக்கு அப்புறமா அந்த அணியோட பெஸ்ட் ஃபினிஷர் புல்லாட் இறங்கியிருந்தாரு. ஸோ அவர் இறங்கின ஃபர்ஸ்ட் பந்து ஒரு கிளாசிக் பஞ்ச் ஸ்ட்ரைட்டில் வச்சிருந்தார். ஸ்ட்ரைட் டிரைவ் ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணிருந்தாரு. அதுக்கு அடுத்த பந்து லாங் ஆனில் ஒரு 6 அடிச்சிருந்தாரு. 50 ராய்டுன்னு விளையாண்டது போதுன்னு சொல்லி பிராவோ அதுக்கப்புறமா ஒரு ஏக்கரை இறக்குனாரு. ஒரு 4 ஒரு 6க்கு அப்புறமா அடுத்த பவுண்டரி அடிச்சிருந்தாரு பொல்லாடு. பொல்லாடு அடிச்சதை பார்த்துட்டு ஹர்பஜன் சிங் நானும் அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய ஷாட்டுக்கு போய் விக்கெட் ஆகி வெளியே இருந்தார். 2 விக்கெட் எடுத்த கையோட அடுத்ததாக பேட் பண்ண வந்த நம்ம மிச்சல் ஜான்சனையும் விக்கெட் எடுத்திருந்தாரு. டோனி அதை பாஞ்சு பிடிச்சிருந்தாரு. மிச்சம் இருந்த கடைசி ஓவரில் 2 பந்து இருந்துச்சு. அதை பொல்லாட் மீட் பண்ணுறதுக்காக இருந்தார். ஏக்கர் போகிறேன்னு சொல்லி லோ ஃபுல்டாஸாக போட்டு மாட்டிக்கிட்டாருன்னே சொல்லலாம். ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 போயிருந்துச்சு. மேட்சோட கடைசி பந்து போடணும். அந்த பாலையும் ஸ்லோயர் பாலாக போட்டு 6ஓட ஃபினிஷ் பண்ணி வச்சிருப்பாரு பொல்லாடு. மும்பை 148 அடிச்சு 149 சிஎஸ்கேவுக்கு டார்கெட்டாக கொடுத்தாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மைக்கேல் கசியை மலிங்கா எடுத்துருந்துருப்பாரு. அதுக்கப்புறமா வந்திருந்த சென்னையோட சின்ன தலையையும் எடுத்துருந்துருப்பாங்க. இதெல்லாம் போதாதுன்ட்டு மிச்சல் ஜான்சன் வரைய வந்து ஒரு விக்கெட் எடுத்துருந்துருப்பாரு. சிஎஸ்கேவுக்கு 3rd ஓவரில் தான் ஒரு பவுண்டரியே கிடச்சிருந்து. அடுத்த 4 முரளி விஜய் அடித்த ஷாட்டு அப்படியே நம்ம ருத்ராஜ் கேக்கோட பார்த்த மாதிரியே இருந்துச்சு. பவர் பிளேயில் கடைசி ஓவர் எப்படியாவது பவுண்டரி அடிக்கலாம்னு பார்த்து பவர் பிளேலேயே விக்கெட்டை கொடுத்து வெளியே இருந்தார் பிராவோ. அதுக்கப்புறமா வந்திருந்த ஜடேஜா பொறுப்பு இல்லாமல் விளையாடுறதுனால அவரு விக்கெட் ஆகி வெளியே இருந்தார். சிஎஸ்கே பேட்டர் எல்லாம் சிஎஸ்கே ஆடுவான்னு பார்த்தா மும்பைக்கு ஆடி கொடுத்துட்டு இருந்தாங்க. முரளி விஜய் மிச்சல் ஜான்சன் போட்ட பவுன்சரில் கரெக்டாக ரோஹித் சர்மா கிட்ட ஒரு பந்தை கேட்ச் அவுட்டாரு. கோவத்தோட வந்திருந்த எல்பி மோர்கல் அதுக்கப்புறமா ஒரு 6 லாங் ஆஃபில் அடிச்சிருந்தாரு. எல்பி மோர்கல் தான் அந்த மேட்சை காப்பாற்ற போறாருன்னு நினைச்சா அவரையும் விக்கெட் எடுத்துட்டாங்க. எம்ஐ பவுலர்லாம் பந்து போட சிஎஸ்கே பேட்டர் எல்லாருமே விக்கெட்டு கொடுக்க ஹர்பஜன் சிங்கும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு பக்கம் டோனியை உள்ளே வச்சுக்கிட்டு மீதி விக்கெட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி அவருடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா 6-4 6-4ன்னு விளாச ஆரம்பிச்சிருந்தாரு. டோனி மட்டும்தான் 6 அடிப்பாரா நானும் அடிக்கிறேன்னு சொல்லி அஸ்வின் ராபின் உத்தப்பா மாதிரி ட்ரை பண்ணார். அப்போ பவர் பிளேக்குள்ளேயே அவுட் ஆகி அவரும் வெளியே இருந்தார். சிஎஸ்கேவுக்கு 9 விக்கெட் ஆயிருந்தாலும் எனக்கு எத்தனை விக்கெட் ஆயிருந்தாலும் எனக்கு ப்ரெஷர் கிடையாது, நான் 6 மட்டும்தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி டோனி அவரோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாரு. கடைசி ஓவராக இருந்தாலும் போட்டு பொழந்து எடுத்திருந்தாரு. 6-4க்கு அப்புறமா ஒரு ஸ்லோயர் பவுன்சர் போட்டிருந்தாரு பொல்லாடு. ஸோ அடுத்த ஷாட் கடைசி ஷாட்டாக ஒரு ஹெலிகாப்டரில் ஒரு பவுண்டரி அடித்து முடிச்சு எம்ஐ அந்த மேட்சை வின் பண்ணிருப்பாங்க. 148 ரன் அடிச்சு லோவஸ்ட் ஸ்கோரில் சிஎஸ்கேவை சுருட்டின ஒரே டீம் எம்ஐ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.